புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Hallelujah. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய முதல் புதன்கிழமையில்லை நாம் ஒவ்வொருவரும் சகாய அன்னையினுடைய திருத்தல பேராலயத்தில்லை ஆண்டவருடைய நிறைவான ஆசீருக்காக இணைந்து செபிக்க வந்திருக்கின்றோம். அபகுக் நூலிலே 2ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் தம் புனித கோயிலில் வீற்றிருக்கின்றார். அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆசிர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து நம் ஒவ்வொருவரும் நாம் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையுமாக கொடுப்பதற்காக, நாம் கேட்பதற்கு மேலாகவே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் தொட்டு ஆசிர்வதிப்பதற்காக நம் நடுவிலே இருக்கிறார். யோவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கிறோம்: வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. 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 நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிற இயேசு ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே நம் ஒவ்வொருவரையும் காக்கின்ற கடவுளாக, நாம் கேட்பதற்கு மேலாகவே நம்மை ஆசிர்வதிக்கின்ற அன்பு தெய்வமாக வந்திருக்கின்ற இவ்வேளையில் இந்த நற்கருணை ஆராதனை ஜெப வழிபாட்டில்லை நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். கரங்களை உயர்த்தியவர்களாக ஆண்டவரை நோக்கி, என் இயேசுவே, எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவரே, உன்னை ஆராதனை உள்ளத்தோடு நான் இப்பொழுது பாடி புகழ போகிறேன் அப்பா. செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே நாம் வாசிப்பது போல, உன் நடுவில் நான் இருக்கின்றேன், அவர் மாவீரர், அவர் மீட்பராக மீட்பளிப்பவராக நம்மிடையே இருக்கிறார் என்று சொல்வது போல, இந்நாளில் இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற இருக்கிறார். தம் குடும்பத்தை அந்த ஆசீர்வாதத்தால் முழுவதுமாக நிரப்ப வல்லவரான ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்து வணிந்து நம்மை ஒப்பு கொடுத்து இதோ இந்த ஆராதனை பாடலை பாடுவோமா? ஏனென்றால் ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவருக்குமான கொடைகளை வழங்குகிற மாபெரும் உன்னதராக இருக்கிறார். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 1:17 இவ்வாறு வாசிக்கிறோம்: நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனதுருகி மனமாற கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இதோ நம்மை காண்கின்ற இயேசுவை நோக்கி இந்த ஆராதனை பாடலின் வழியாக தாழ்ந்து பணிந்து ஆராதித்து நாம் போற்றி துதிப்போம். கரங்களை தட்டியவர்களாக ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நோக்கி வந்து நிற்கிற பொழுது, என் ஆண்டவரே, எனக்காக நீர் இருக்கிறீரப்பா என்று சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பாடுவோமாக. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். முழு பெலத்தோடு அன்பு ஆதிப்பேன். முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். கைகள் மேலே உயர்த்தி ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோம். திருப்பாடல்களையும் புகழ்ச்சிக்குரிய பாக்களையும் எழுப்பி ஆண்டவராம் கடவுளின் வழியாக நன்றி செலுத்துங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எபினேசராக நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளுமாக வழிநடத்தி இருக்கிறீரப்பா. கடந்த ஆண்டு முழுவதுமாக கண்ணின் இமை போல எங்களை காத்து வழிநடத்தி இருக்கிறீரப்பா. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிறதப்பா. எசையா புத்தகத்தில் நாங்கள் 41:10 வாசிப்பது போல நீதியின் வல்ல கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிய எங்கள் அன்பான இயேசுவே, தொடர்ந்து உம்மை பாடுகிறோம் அப்பா. உன்னுடைய பரிசுத்த நாமத்தினால எல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெருமண்டமாக இந்நேரத்தில் தொடர்ந்து உம்மை ஆராதித்து புகழ்ந்து உமக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தியவர்களாக ஹல்லேலூயா கீதம் துதித்து ஆண்டவரை இதோ இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தெய்வம்
உங்களையும் என்னையும் இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவர் இயேசு உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆராதனை ஜெப வேளையிலே ஆண்டவர் உங்கள் அனைவரையுமாக ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் என்ற அழகான மைய சிந்தனையில இறை செய்தியையும் இந்த இறை புகழ்ச்சியையுமாக கொடுக்க விரும்புகின்றேன். நாம் எல்லோரும் பார்க்கிறோம் சபையுரையாளர் நூலிலே 12ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. பிரைஸ் தி லார்ட். உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இந்த உள்ளத்தில் நினைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தின் வழியாகத்தான் உன்னை படைத்தவரை நீ உள்ளத்தில் நினைக்கிற பொழுதுதான் உன் கடவுள் உனக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27 நாம் பார்க்கிறோம். இந்த உலகிலே கடவுள் நம்மை எப்படி படைக்கிறார்? தன் உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். தன் உருவிலும் சாயலிலும் படைத்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவரிடத்தில் நானும் நீங்களும் வர வேண்டும் என்பதுதான். ஆக நான் கடவுளிடத்திலே வருகிற பொழுது, நான் கடவுளிடத்திலே வந்து என்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது என் கடவுள் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் கடவுளிடத்திலே நான் வருகிற பொழுது, என் கடவுளை நான் ஆராதித்து துதிக்கிற பொழுது, என் கடவுளை நான் மகிமைப்படுத்துகிற பொழுது நான் என் கடவுளோடு இருக்கின்றேன். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். மோசேயை தொடர்ந்து, ஆரோனை தொடர்ந்து இங்கே யோசுவாவிடத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஆண்டவர் பொறுப்பினை கொடுக்கிறார். அப்போது யோசுவா அஞ்சுகிறார். ஆண்டவரே, இந்த மக்களினத்தை நானா வழி நடத்துவது? மோசே சொல்லியே இவங்க கேட்கல, ஆரோனு இருங்கடானா ஒரு நாளும் அவர் பேச்சை கேட்கல. நான் ஒரு சின்ன பைய, நான் சொல்லியா இவங்க கேட்க போறாங்க என்று சொல்லி யோசுவா ஆண்டவரிடத்தில் முறையிட்ட போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடும் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அதே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே சகாய அன்னையினுடைய அருள் தளத்திலே வந்து அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் அத்துணை பேருக்குமாக கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் அதுதான். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்த கடவுள், ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருந்ததால் கடவுள் அவருக்கு என்ன செய்தார்? நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? கை தூக்குங்க. பார்த்தா பாதி ஆசீர்வாதம் வேணும் சாமி, எங்களுக்கு பாதம். நல்லா தூக்குங்க கைய. நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், கடவுள் என்றுமே அரைகுறையாக நமக்கு கொடுப்பதில்லை. கடவுள் என்றுமே பாதியாக நமக்கு கொடுப்பதில்லை. கடவுள் என்றுமே நாம் கொண்டு போகிற பொழுது சிதறி எல்லாம் எங்காவது போய்விட வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதில்லை. மாறாக அவர் நிறைவாக கொடுக்கிறார். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த இயேசு இங்கே குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த இயேசு இங்கே நம் முன்னால் பிரசன்னமாக வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் குடிகொள்ளத்தான் இன்றைய நாளில் இங்கே வந்திருக்கிறார். எனவேதான் நான் சொன்னேன், யோவேல் புத்தகம் 2 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, உங்கள் நடுவில் உங்கள் ஆண்டவர் இருக்கிறார், அவர் மாவீரர், அவர் மீட்பு அளிப்பவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மீட்பு அளிக்கக்கூடிய ஆண்டவர் இந்த பாவிகளிலிருந்து எல்லாரையும் மனமாற்றம் செய்து பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்ப வந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் நற்செய்தியில வாக்காக வந்த கடவுள் நம்மிலை குடிகொண்ட வந்திருக்கிறார் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், இவரது நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் யாரு? இயேசு யாரு? நிறைவானவர். அவரை அண்டி வருகிற, தேடி வருகிற, நாடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவர் என்ன செய்வதில்லை? பாதி ஆசீர்வாதத்தையோ அல்லது 90% ஆசீர்வாதத்தையோ அல்லது 80% ஆசீர்வாதத்தையோ கொடுப்பவர் அல்ல, மாறாக முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பவர். இதைத்தான் யோவான் நற்செய்தி 10:10 ஆடுகள்
வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்படைக்கிறார். பிரியமானவர்களே, ஆக இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் அவரே என்றும் உள்ள கற்பாறை. கற்பாறைனா என்ன? மிகப்பெரிய பாறை. அந்த பாறையை நவுத்த முடியுமா? முடியாது. தள்ள முடியுமா? முடியாது. இன்னைக்கு எவ்வளோ ஜேசிபியை வச்சு நீங்க நவுத்தணும்னு நினைச்சாலும் நகர்த்த முடியாது. அந்த அளவு கற்பாறையாக உங்களுடைய என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு இன்றை நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கேட்டுட்டு எல்லாரும் என்ன பார்க்கணும்? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒரு சில பேர் பார்த்துட்டு நீ தான் உட்கார்ந்துருக்கியா? பாருங்கள், அருகில் இருப்பவர்கள் தெரிந்தவர்களாக, பழகியவர்களாக, ஏதோ முன்னொரு நாளில் நம்மோடு பேசியவர்களாக இருக்கலாம். இந்த புதன்கிழமையில எனக்கு நன்றாக தெரியும், புதன்கிழமை இந்த நற்கருணை ஆராதனைக்கும் சகாயமாதான் அவனாளுக்கும் வந்து எத்தனையோ குடும்பங்கள் நண்பர்களாக, உறவுகளாக மாறி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை காண்கின்ற கடவுளை நாம் மறந்து விடலாமா? அருகில் இருப்பவர்களே நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் இந்த ஆண்டவரை தெரியாமல் இருக்கலாமா? ஆனால் ஆண்டவரை நமக்கு தெரிவதில்லை. தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில நாம் பார்க்கிறோம். கடவுள் கேட்ட முதல் கேள்வி, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்களா எங்க இருக்கிறீங்க? இவ்வளோ கண்ணை திறந்து பார்க்குறீங்க சாமி, நாங்கள் எல்லாம் சகாய மாதா கோயிலில் தான் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் எல்லாம் சகாய அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே ஆசீர்வாதம். நம்முடைய எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆவல், ஆசை எல்லாம் உண்மைதான். என் ஆண்டவரிடத்தில் நான் வர வேண்டும், எனக்கு ஆசை இருக்கிறது. என் ஆண்டவரோடு பேச வேண்டும், எனக்கு ஆவல் இருக்கிறது. என் ஆண்டவரோடு நான் அமர வேண்டும், என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாஞ்சை எல்லாம் இருக்கிறது. ஆனா வர வழியிலே அது போயிருதுன்னா, சகாய மாதா கோயிலில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போற வழியில அன்னை 4 வடையே கொடுனே அப்படின்னு வாங்கி பொட்டலத்தை மடிச்சுட்டு போயிடுறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தெரு என்கிற பகுதியில் எது ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வடை தான் ஃபேமஸ். சகாய மாதா கோயிலுக்கு வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கையோட என்ன செய்வாங்க? அந்த காலத்துல வடையையும் சேர்த்து வாங்கிட்டு போவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க பெரியமாலாம் வந்து சகாய மாதா கோயிலுக்கு வரும்போது எனக்கு சின்ன சின்ன வடையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்கம்மா வாங்கினீங்க அப்படின்னு கேட்பேன். சகாய மாதா கோயிலுக்கு போவேன் இப்போ அப்படின்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிரதர் ஆனதுக்கப்புறம் கேட்டேன், சகாய மாதா கோயிலில் வடையெல்லாமா தராங்க அப்படின்னு. அன்புக்குரியவர்களை பாருங்கள், நம்முடைய விசுவாச வாழ்வு சாதாரண நிலையிலிருந்து நமக்கு இன்னொரு பரிமாணத்திலே கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த ஆசீர்வாதம். இந்த இயேசு ஆண்டவர் இங்கே நற்கருணை வடிவில் யோவான் நற்செய்தி 6:51 பார்ப்பது போல விண்ணிலிருந்து இந்த மண்ணகத்திற்கு வந்த உணவு தான் இந்த இயேசு ஆண்டவர். இந்த உணவை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தாரு? ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தாரு? இவ்வளவு பேர் இருக்கீங்க, சத்தம் போட்டா நம்ம கோயிலே 2000. எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல. எந்த இடத்துல பிறந்தாரு? மாட்டுக்குடியில. எங்க வச்சாங்க? அவங்க எங்க வச்சா நமக்கு என்ன சாமி, விடுச்சாமி அதெல்லாம். இயேசுநாதர் பிறந்துட்டாரு, பிறந்து கொண்டாடி முடிச்சிட்டோம். தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தீவன தொட்டி எதன் அடையாளம் என்றால் அப்பத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே மனிதனாக, பாலகனாக, இயேசுவாக இந்த மண்ணில் பிறக்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசு ஆண்டவர் நம் எல்லோருக்கும் உணவாக அந்த தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிறார். தீவன தொட்டியில என்ன வைப்பாங்க? மாட்டுக்கு தீவனம் வைப்பார்கள். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் இந்த நற்கருணையில் உணவாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் கை தட்டலாமா? போதும். நான் கை தட்டலாமான்னு தான் சொன்னேன், கையை தட்டுங்கன்னு சொன்னா இல்லை. பலரும் சொல்வார்கள், ஆலயத்திற்கு போகிறீர்களே கைகளை எல்லாம் தட்டலாமா?
கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். நாம் கைகளை தட்டலாம். ஹல்லேலூயா. யார் சொன்னது? மாணிக்க சாமியார் சொன்னாரா? இல்லை. திருப்பாடல்கள் 47:1 பார்க்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்து கைகளை கொட்டி ஆர்ப்பரிங்கள், கைகள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு முன்பாக வருகிற பொழுது முக மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன நிறைவை நிம்மதியை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வர வேண்டும். இப்ப நம்ம போகலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும்? ஆபிரகாம் என்ற மனிதனை நாம் பார்க்கிறோம் விவிலியத்துல. அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளவு கடந்த நம்பிக்கையினால் என்ன செய்கிறார்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையின் ஜெப வேளையிலே என்னுடைய குடும்பம், என் குழந்தைகள், என் பேர குழந்தைகள் எல்லாருமே இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்களை நீங்களும் நானும் இன்றைய நாளில் செய்ய வேண்டும். விடுதலை பயண நூலிலே 15ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய். அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ள நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, நம்ம போனாலும் சரி வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பணி செய்கின்ற இடங்கள்ல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தாலும் நம்மை குணமாக்குகின்ற, ஆசீர்வதிக்கிற, மேலான அருளை கொடுக்கின்ற ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் இன்றைய நாளில் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் என்னவென்றால் இறை வார்த்தையை கையில் எடுத்து வாசியுங்கள். எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்துருங்க? கை தூக்குங்க. அதுக்கும் அரை கைத்தானா? கொஞ்சம் முழு கையத்தான் தூக்கணும். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இறை வார்த்தையை எடுக்கவில்லை என்று சொன்னால், இறை வார்த்தையை நம்முடைய கரங்களிலே தாங்கவில்லை என்று சொன்னால், இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருத்தவில்லை என்று சொன்னால் நமக்கான ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்கிறோம் என்ற அனுபவமே இல்லாமல் போய்விடும். நம்முடைய சகாய அன்னை அதற்கு நல்ல உதாரணம். நம்முடைய அன்னை கன்னித்தாய் என்ன செய்தார்? கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு என்ன சொன்னார்? மங்கள வார்த்தை சொல்லுகிறார். நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அந்த குழந்தை இந்த உலகம் முழுவதுமாக வியத்தகு ஆலோசகராக, வலிமை மிகுந்த அரசனாக இருக்கும் என்று சொல்லி அன்றைய நாளில் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட இயேசுவை அன்னை கன்னிமரியா முதலில் வார்த்தையாக தன் இதயத்தில் தாங்கினார். அதற்கு அடுத்ததாகத்தான் யோவான் 1:14 நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த வார்த்தையை தன் உதிரத்திலே, வயிற்றிலே என்ன செய்கிறார்? கருவாக சுமக்கிறார். ஆக முதலில் நாம் வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் இருத்தினால்தான் அந்த வார்த்தையின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் இத்தனை நாள் வந்ததே கிடையாது, எங்க கோயிலுக்கு வந்ததே கிடையாது. சரி, இன்னைக்கு போவோம், ஆண்டவர் நமக்கு ஏதாவது நல்லது சொல்லுவார், கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல. ஆராதனையெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாப்புல. போனோன்னா அவன் பரணியில் பார்க்குறான், பைபிள் மேலே இருக்குது. என்ன இருக்குது? பைபிள் மேலே இருக்குது. அந்த பைபிளை எடுத்துக்கிட்டான். உடனே ஆண்டவர்கிட்ட வேண்டாம், ஆண்டவரே ஏறக்குறைய 8 வருஷமாக என்ன செய்யலைண்ணா, பைபிளை கையிலே தொடலை. இன்னைக்கு உன் மேலே நம்பிக்கை வச்சு என்ன செய்கிறேன்? இந்த பைபிளை கையில் எடுத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல இறை வார்த்தை என்ன செய்ய எனக்கு கொடு. நீங்களாம் நியூ இயர் என்ன கேட்டிருப்பீங்களே, ஆண்டவரே ஒரு நல்ல புத்தாண்டு வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த மகன் என்ன செய்கிறான்? கேட்குறான். உடனே கேட்டுட்டு கண்ண மூடி, ஆண்டவரே ஒரு நல்ல இறை வார்த்தை கொடுன்னு படக்குன்னு பைபிளை திறக்கிறான். என்ன வந்துச்சு தெரியுமா? யூதாஸ் இஸ்காரியோத் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு. 8 வருஷத்துக்கு அப்புறம் பைபிளை திறக்கிறான். எப்படி இருக்கும் அவனுக்கு? படக்குன்னு பைபிளை மூடிட்டான். ஆண்டவரே எனக்கு என்ன இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க, ஒரு நல்ல இறை வார்த்தையை கொடுங்களே அப்படின்னு கண்ணை மூடி வேண்டிட்டு திருப்பி என்ன செய்யறான்? படக்குன்னு திறந்தவன் மெதுவாக திறக்கிறான். என்னமோ மெதுவாக பஸ் ஏறி வந்து நிற்க போகிறது மாதிரி திறக்கிறான். திறந்தோன்னே கண்ணை திறந்து பார்த்து வாசிக்கிறான்.
நீயும் அப்படியே போய் செய்யும். அன்புக்குரியவர்களை பாருங்கள், நம்முடைய வாசிப்பு அதுவல்ல. நம்முடைய இந்த இறை வார்த்தையை வாசிக்கிற தன்மை என்பது அது கிடையாது. நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தை என்று அந்த பைபிளை கையில் எடுக்கிற பொழுது அந்த அத்துணையுமே ஆண்டவருடைய வார்த்தை தான். எனவேதான் பார்க்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில நம்முடைய வார்த்தை எப்படியானதாம்? உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் கூரிய வாளினும் கூர்மையானது. எனவே அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் விதைக்க விரும்புகிறார். எந்த ஒரு குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை தன் கரங்களில் ஏந்துகிறதோ அந்த குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் குடும்பமாக மாற்றப்படும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம் யோசுவா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகளில் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 இறை வார்த்தை, திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை நம்மோடு இருக்கிற பொழுது, இந்த இறைவனுடைய வார்த்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்னுடைய கரங்களிலும் இருக்கிற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக இந்த ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் எப்படி வரும் தெரியுமா? இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது இறை நம்பிக்கையோடு வருவது. ஹல்லேலூயா. நாம் இறை நம்பிக்கையோடு வரணும். எல்லாரும் மேலே அண்ணாந்து பாருங்க, ஃபேன் ஏதாவது ஓடுதா? ஓடலை சாமி, பங்குசாமிட்ட சொல்லி 4 ஃபேன் போட்டு போங்க. புக்குரியவர்களே, நாம் அமர்ந்திருக்கிற பொழுது மேற்கூரையோ அல்லது மேலே ஓடுகிற மின்விசிறியோ கலண்டு விழுகும் என்று சொன்னால் யாராவது இங்கே உட்காந்துருப்பீங்களா? பங்குசாமி யாராவது நற்கர்ண ஆசீர்வாதம் எழுந்து ஓடிடுவோம். இப்போ இங்கே ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நல்ல நாள் பெரிய நாளுமா, ஏன் சாமி இப்போ அப்பச்சுக்குவோனமா பேசுகிற நீ பாருங்க. ஒரு சாதாரண இவ்வுலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்டு நாம் பயப்படுகிறோமே, ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் அன்புக்குரியவர்களே ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் என்று விவிலியத்தின் அத்துணை மாந்தர்களும் இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எனவேதான் அந்த நம்பிக்கையை கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றினார். நாம் பார்க்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 11ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதிப்பாடுதான் என்ன? நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நற்கருணை ஆராதனையில் மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே இந்த ஜெப வழிபாட்டின் முதல் புதன்கிழமையில வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். என் தாய் எனக்காக பரிந்து பேசுவார், என்னுடைய ஆண்டவரின் தாய் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய நாளில் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அத்தகைய நம்பிக்கையை நாம் இன்றைய நாளில் கொண்டிருப்போம். பிரியமானவர்களை, இறுதியாக இந்த இறை வார்த்தையை ஏந்தி இறை நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம் சகாய அன்னையை போல இறை திருவுள்ளத்தை நாட வேண்டும். இறை திருவுள்ளத்தை பின்பற்றுகிற, இறை திருவுள்ளத்தின்படி நடக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். அன்னை கன்னிமரியா சொல்கிறார், நான் உமது அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். எனவே சிந்திப்போம் இந்த நற்கருணை ஆராதனை வேளை. ஆண்டவர் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைய நாளில் ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இறை வார்த்தையை கரத்தில் ஏந்துங்கள். இறை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருமுன் வாருங்கள். இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிற, இறைவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழுவோம். இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக பிரசன்னம் நம் நடுவே கடந்து வர இருக்கிறது. காக்கின்ற தெய்வமாக இருக்கிறவர் நம் கண்களுக்கு முன்பாக வருகிற பொழுது அவரை பார்த்து துதித்து ஆராதித்து, என் இயேசுவே, எனக்காக மரித்தவரே, எனக்காக உயிர்த்தவரே, இன்றும் எனக்காக வாழ்பவரே என்று சொல்லி முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு அவரை ஆராதிக்கிற வேளையில் அவருடைய அபிஷேக ஆசீர்வாதமானது இந்நாள்களில் முழுவதுமாக நம்மை நிரப்பும் வண்ணமாக இருக்கிறது. இதோ பாடல் பாடுகிற பொழுது சகோதரர் நற்கருணை ஆராதனையினுடைய அந்த மகிமையான இயேசுவின் திருவுடல் தாங்கிய இந்த கதிர் பாத்திரத்தை உங்கள் நடுவிலே சுமந்து வருகிற பொழுது உங்கள் சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து உங்கள் மனங்களில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையுமாக அந்த ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை ஆசீர்வதியுமையா என்று சொல்லி பாடி துதித்து ஆராதிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. ஆண்டவரே, உமது ஆவியின் ஆசீருக்காக ஏங்கி தவிக்கின்றேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதுமாக உமது கரம் தொடுவண்ணமாக இவ்வேளையில் சுபிக்கிறேன் அப்பா. விடுதலை பயண புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையிலே, அன்று இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேக தூணாகவும் இருந்து உமது ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தது போல, இயேசுவே இந்த அருமையான வேளையிலே எத்தனையோ கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள், நோய்கள், நொடிகள் மத்தியில உன்னை காணும் பாக்கியம் பெற்ற மக்களாக இங்கு குழுமியிருக்கிற அத்துணை வேரின் மீதுமாக உமது வல்லமை நிறைவாய் இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்களித்த உமது ஆசீர்வாதம் இதோ உம்மை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிறைவாக கிடைக்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசாயா புத்தகத்துல 41:10 அஞ்சாதே, கலங்காதே, உன்னோடு நான் இருக்கிறேன், நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர, என்னை தாங்கும்படியாக, தடுமாறி நான் விழுந்து விடாதபடியாக என்னை காக்கின்ற இயேசுவே, என்னை தாங்குகிற இயேசுவே, என்னை அன்பு செய்கிற இயேசுவே, என்னை ஆசீர்வதியுமையா என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து பாடி புகழ்வோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க,
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. அன்பான ஆண்டவரே, கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில், என்னிடம் வாருங்கள் மன்றாடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி, ஆண்டவரே இயேசுவே இந்த அருமையான பொழுதிலே அப்பா எத்தனையோ கஷ்டங்களோடு, எத்தனையோ போராட்டங்களோடு, எத்தனையோ சவால் நிறைந்த வாழ்வோடு நீர் எங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்க மாட்டீரா என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை பேர குழந்தைகளை உமது தெய்வீக ஆசீர்வாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நல்ல கல்வி அறிவும் ஞானமும் திடமும் தெய்வ பக்தியும் கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்வுதனை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உறுதி செய்யும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் விண்ணப்பத்திலே கேட்டது போல எத்தனையோ பிரச்சனைகளில் வழக்குகளிலே தீர்வில்லாமல் இருக்கிறதப்பா. எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதப்பா. எத்தனையோ பேருக்கு திருமண வரன் வேண்டி நிற்கிறார்கள் அப்பா. எத்தனையோ பேர் குடும்பத்தில் குழந்தை வேறு இல்லாமல் தவிக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைய நாளில் இணையதளத்தில் தங்களை மூழ்கடித்து எத்தனையோ தீய நாட்டங்கள் சக்திகளால் முழுவதுமாக முடங்கி போயிருக்கிற அவர்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நீர் மாற்றும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மனதார கேட்கிறோம், மனமுவந்து கேட்கிறோம், உமது வல்லமையில் கேட்கிறோம். உமது ஆவியின் அபிஷேகம் எங்களை முழுவதுமாய் நிரப்பும்படியாக கேட்கிறோம் அப்பா. திருத்தூதர் பணிகள் 1:14 அன்னை மரியாவின் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த அதே ஆவியின் அபிஷேகம் இந்நாளில் எங்கள் மீது வந்து இறங்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுமாக ஆண்டவரே உமது ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்படும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் எங்களுக்குள் வருமாறு இவ்வேளையில் செபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் செபங்களை தொடர்ந்து நீர் ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தூய ஆவியின் கனிகள் கொடைகள் வரங்களால் நாங்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டபடியாய் இவ்வேளையில் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், தொடர்ந்து உம்மை அன்பு செய்கிறோம். உம்முடைய திருமுன்னிலையில் இருக்கிற ஒருவரையும் ஆண்டவரை ஒருவரை நீர் வேண்டாம் என்று தள்ளிவிடுவதில்லை. எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 25 வரை என் திருமுகத்தை உங்கள் மீது திருப்பி உங்களுக்கு ஆசி வழங்குவேன், உங்கள் முகத்தின் பால் என்னுடைய அமைதியை கொடுப்பேன், என் அருளினை கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வழங்கிய ஆசீர்வாதத்தின் மொத்த உருவாயிருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடையும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, எரேமியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தியவர்களாக இப்போது நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பாக சொல்லி உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக ஆண்டவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்களுக்காக இருப்பவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் போகிற பொழுதும் நாங்கள் வருகிற பொழுதும் எந்த செயல்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் செய்தாலும் அவற்றிலே உமது கரம் என்றும் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே,
உம்மையே நம்பி இருக்கிறோம். உமது ஆசீருக்காக ஏங்கி இருக்கிறோம். உமது வல்லமையால் என்றும் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதியும். அன்பார்ந்தவர்களே, அன்றைய நாளில் பார்த்திமேயு பார்வையற்றவனாக இருந்த போதும் கூட இந்த ஆண்டவரை நோக்கி என்ன சொன்னான் தெரியுமா? என் ஆண்டவரே என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும். 9 முறை உங்கள் வலது கரங்களை உயர்த்தி இந்த இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் இணைந்து சொல்லுவோமா? தாவீதின் மகனே என் மீது இறங்கும், 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 தாவீதின் மகனே என் மீது இறங்கும். மாண்புயர் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம்